2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை உடைய தமிழ் மொழி இன்று உலகின் 8 கோடிக்கும் மேற்பட்ட மக்களால் பேசப்படுகிறது. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஐரோப்பா எங்கு தமிழர் வாழ்கிறார்களோ அங்கு தமிழ் ஒலிக்கிறது. 2022 ஆண்டில் விதை விதைக்கப்பட்டது. நவம்பர் 12, 2022 அன்று சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியில் ஒரு தமிழ் கனவு முதல் முறையாக அரங்கில் வெளிப்பட்டது. பேராசிரியர் கலைமதி, பேராசிரியர் கிரி நரசிம்மன் உள்ளிட்ட அறிஞர்களும் திரு நடராஜ் தலைமையில் தமிழ் மீது அன்பு கொண்ட இளைஞர்களும் ஒன்றிணைந்தனர். 2025 ஜனவரி முதல் நாள் ஒரு வரலாற்று நாள். தமிழ் மற்றும் புலம்பெயர் தமிழர் ஆய்வு நிறுவனம் சுயதீனமான நிறுவனமாக அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. மார்ச் 2025 இல் தமிழ் மற்றும் தமிழர் புலம்பெயர் அறக்கட்டளை 501(c)(3 இலாப நோக்கற்ற அமைப்பாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டது. புலம்பெயர் தமிழர்களின் ஒரு நிறுவன இல்லம் இப்போது உண்மையானது. இதுவரை பல பல்கலைக்கழகங்களில் தனித்தனி தமிழ் இருக்கைகள் உண்டு. ஆனால் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு வெளியே தமிழில் ஒரு பட்டப்படிப்பு கூட கிடையாது. மொழி, இலக்கியம், கலை, வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஆழமாக ஆராய்ந்து உலகிற்கு பகிரும் ஒரு முழுமையான நிறுவனம் இல்லை. தமிழ் மற்றும் புலம்பெயர் தமிழர் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இடைவெளியை நிரப்புகிறது. நம் தொல்காப்பியம், திருக்குறள், கீழடி கண்டுபிடிப்புகள், பரதநாட்டியம், யாழ், பறை, சிலம்பம் இவற்றை வரும் தலைமுறைக்கு கைமாற்றுவதே நமது தூது. நம் சின்னம் ஒரு கேடயம், தமிழின் பாதுகாவலன். அதனுள் பனை ஓலை, தொல்காப்பியம் எழுதப்பட்ட இலை. பறை, யாழ் தமிழரின் இசை உயிர். பரதநாட்டியம் தமிழரின் தொன்மையான நாட்டியக்கலை. ஜல்லிக்கட்டு தமிழரின் வீரம் மிகு பாரம்பரிய விளையாட்டு. கீழடி நமது நாகரிகத்தின் தொல்லியல் சான்று. யாழி, திருக்குறள், பனைமரம், உயிர், வழிகாட்டி, அடையாளம் அனைத்தையும் தன்னுள் தாங்கும் அகல் விளக்கு, அறிவொளி. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இது உங்கள் இல்லம். தமிழ்நாட்டவருக்கு, இலங்கை தமிழருக்கு இது நம் பொதுவான இடம். தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வாருங்கள், சேருங்கள். யாக்கை இளமை செல்வம் என்றும் நிலையாது. தமிழ் என்றும் வாழும். தமிழால் தமிழர் வாழ்வர். யாக்கை மாயும் ஆனால் நீர் செய்யும் நன்மை என்றும் நிலைக்கும். இந்நிறுவனத்தின் தூதராகுங்கள். நீங்கள் இந்த மண்ணில் நடந்தீர் என்பதை வரும் தலைமுறை அறியட்டும். அதுவே மரபு, அதுவே புகழ். இந்நிறுவனத்தின் கனவில் உங்கள் பெயரை பொறியுங்கள். நீங்களும் ஒரு மரபாகலாம். இந்நிறுவனத்தின் கனவை நிறைவேற்ற உங்கள் கைகளை நீட்டுங்கள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.